முன்னாடிலாம் ஹீரோயின்ஸ் மட்டும் தான் ரொம்ப அழகா ஃபிட்டா இருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோயின் அவங்களுக்கு அக்காவா நடிக்கிறவங்க, அவங்களுக்கு மாமியாரா நடிக்கிறவங்க, அம்மாவா நடிக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஃபிட்டா தான் இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், தோற்றமா பார்க்க இப்படிதான் இருக்கணும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? இல்ல எல்லாரும் மாதிரி நாங்களும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்களாவே பண்ணிப்பீங்களா? பார்ப்பும் அப்படிதான். எல்லாரும் அவங்களையும் இப்போ அப்படிதானே நினைக்கிறாங்க. அந்த காலமும் இந்த காலமும் கம்பேர் பண்ண முடியாது. எந்த விஷயத்துலயும் நம்மளுக்கு கம்பேரிசன் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம டைரக்டாக வரலன்னா கூட ஏஐ வழியாக நிறைய விஷயங்கள் நம்ம சினிமாவிலே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பாதி தூரம் நடித்து அவர் ஒரு நாளில் இல்லை, மறுபடியும் அந்த சினிமா அவங்க கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னா ஒரு ஏஐ வச்சு அவங்க பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங். காம்படிஷன் பயங்கரமாக வருது. இவங்க இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன். முன்னாடி அப்படி இல்லை. ரஜினி சாருக்காகவே கதை எழுதி ரஜினி சார் தான் இதில் நடிக்கணும், ரஜினி சாருக்கு மதராக இவங்க தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஸ்டோரி எழுதும். இப்போவும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. பட் வேறு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக போடுறவங்கள இவங்க இல்லைன்னா இவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும்போது நம்ம ஃபிட்டாக அழகாக இருந்தால் தான் நம்ம அந்த கேரக்டரில் உட்காரும். இல்லைன்னா நம்மளை விட பெட்டரான இன்னொருத்தங்க வருவாங்க. ஸோ நம்மளே தனியாகவே ஃபிட்டாக அழகாக வச்சாதான் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, உங்களை மாதிரி விஜேவாக இருக்கிறவங்க, விஜய் தானே நீங்கள் சொல்லுவீங்க, விஜேவாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், டிவி ஹோஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபிட்டாக அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே வரும். இல்லைன்னா அதுதான்.